இதனால எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்தா இந்த சாப்பாட்டு பிரச்சனை, பகல் சாப்பாடு ஏதோ கிடைக்கும்ங்கிற வகையில எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி அடைவோம் என்று ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில 6248வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதனால இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிறாங்க. பெண்களுக்கு சொல்லக்கூடாது, பெண்களுடைய குரலை கேட்கக்கூடாது, இதெல்லாம் சட்டம் கிடையாது. குரல் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னா எந்த குரான்லயும் கிடையாது, எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. சில பேர் அறியாமையின் காரணத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஹ்ங்கிற பேர்ல பொம்பளை குரல் ஆம்பளை கேட்கறதா, சலாத்துக்கு தான் இது மத்த இளவெல்லாம் கேட்கறான், உட்காந்துட்டு பொம்பளை பாட்டு கேட்கறான், பொம்பளை நியூஸ் வாசிக்கிற உட்காந்து ரசிச்சு கேட்கிறாரு, சலாம் சொல்லக்கூடாது. பொம்பளை யார் இந்த பத்துவா கொடுக்கிறாரோ அவரே என்ன பண்றாரு, பொம்பளை நியூஸ் வாசிச்சா கேட்காம இருப்பாரா, பொம்பளை குரல் பஞ்ச வச்சு அரைச்சிக்கிறாரு, பொம்பளை குரல் கேட்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன செய்யறாரு, சலாத்துக்கு தான் தடை போடுவாரு. மற்றவர்கள்லாம் அவரு அது ஓகே தான், அவருக்கு கடத்தூர்ல போய் பேரம் பேசி வியாபாரம் வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம், சலாம் சொல்லக்கூடாது. பொம்பளை கடையில போய் அந்த குரலை வச்சுதானே வாங்கணும், பேசி அது வாங்கலாம், சலாமத்தையும் சொல்லக்கூடாது. சவுத்துல் மரத்து அவுரத்து, பெண்களுடைய குரல் அவுரத்து. இவங்க அரபில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த ஹதீஸ்ல சவுத்துல் மரத்து அவுரத்து இருக்குது, ஒரு ஹதீஸுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டா, பெண்களுக்கு வலா தக்லான பில் கவுல் இருக்கு. பெண்கள் குலைந்து பேசக்கூடாது. ஆண்கள்கிட்ட பேசும் பொழுது கணவர்கிட்ட குலைந்து பேசலாம், கணவர் அல்லாத மற்றவங்கள்ட்ட பேசும்போது அந்த கொஞ்சிற மாதிரி, அந்த குலையிற மாதிரி, அப்படி ஆட்களை அடிச்சு வீழ்த்துற மாதிரி பேசக்கூடாது. சாதாரண அஸ்ஸலாமு அலைக்கும் பேசலாம், விளங்குதா? அந்த குலைந்து பேசாதீர்கள் என்ற வார்த்தையிலிருந்து பேசலான்னு விளங்குதுல. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பேசாதீர்கள் சொல்லாம வலா தக்லான பில் கவுல், சொல்லுல குலைவையும் மேற்கொள்ளாதீர்கள். அப்படி இருந்தால் யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் தப்பான எண்ணம் கொள்வான். இப்ப எத்துமா உள்ளதி ஃபீ கல்பிஹி மரதுன், யாரு இதயத்துல நோய் இருக்கிறதோ அவன் தவறான குரலை வச்சுக்கிட்டு வேற கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆம்பளை அப்படித்தான் இருக்கிறான், ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. அதனால பேசுற அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அது அப்படி நீட்டி முளைக்கு ஒரு சைஸா, அதுக்கு ஒரு ராகத்தை போட்டு அதுக்கு அந்த தோரணையில சொல்லக்கூடாது. அதான் தடை இருக்கே தவிர டோட்டலா குரலே தடை கிடையாது. அப்ப ஆண்கள் என்ன செய்யலாம், பெண்களுக்கு சலாம் சொல்லலாம், பெண்கள் ஆண்களுக்கு சலாம் சொல்லலாம். இது தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா சலாம் சொல்லி கூட அனுப்பலாம். சலாத்தை பொறுத்த வரைக்கும் சலாம் சொல்றது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஆள்கிட்ட அவர் சலாம் சொன்னாரு, இவர் சலாம் சொன்னாருன்னு சொல்லி அனுப்புறமே, இதெல்லாம் கூட என்ன செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சலாம் சொல்லி அனுப்புற வழக்கம் கூட இருந்துச்சு. எப்படி ஆயிஷா நாயோட இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிப்ரீல் உனக்கு சலாம் சொல்றாரு. ஜிப்ரீல் ஆயிஷா நாய் பார்க்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தான் பார்க்க முடியும், வஹி வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க ஆயிஷாவே, ஜிப்ரீல் உனக்கு சலாம் சொல்றாரு. ஆயிஷா நாய் பதில் சொல்லுவாங்க. அப்ப ஜிப்ரீல் நேரடியா சொல்லாம சொல்லி விடுறாருல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மூலமாக அந்த சலாத்தை சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி சலாத்தை சொல்லி அனுப்புறதுக்கு கூட மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் என்ன செய்யணும், கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது இது கடைசியா உள்ள ஒரு விஷயம், இந்த பிறர் நல வேற டாபிக் போக போறோம். பிறநலம் நாடுவதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அடுத்தவருடைய ரகசியங்களை வீடுகள்ல போய் பர்மிஷன் இல்லாம நுழைகிறது. இது ரொம்ப கடுமையான குற்றமாக இஸ்லாம் கருதுகிறது. ஒரு வீட்டுக்கு போறோமா, கதவு சாத்தியே இருக்கட்டும், திறந்தே கிடக்கட்டும், உள்ள போக கூடாது. என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும், வரலாமா, உள்ள வரலாமா, நான் இந்நேரம் வந்திருக்கிறேன், உள்ள வரலாமா, இல்ல இப்ப உள்ள வராதிங்க, அப்புறமேல வாங்கன்னா போயிடணும். அப்ப அந்த மாதிரியாக அது ஒரு வருத்தப்படலாம் கூடாது. ஏன்னா அதான் கரெக்டான இஸ்லாமிய நிலைப்பாடு. அவர் எந்த நிலையில இருப்பாங்க, எத்தனை சூழ்நிலைகள் இருக்கும். அதனால ஒரு இடத்துக்கு போறான்னா அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சூரத்து நூர்ல குர்ஆன்ல இது அல்லாஹ் தெளிவா கட்டளையிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாமல் வேறு வீடுகளில் நீங்கள் நுழைவதாக இருந்தால் ஹத்தா தஸ்தனிசு, அனுமதி வாங்காத வரை உள்ளே நுழையாதீர்கள். ஒத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லாத வரைக்கும், சலாம் சொல்லி அந்த அனுமதியும் வரணுமான்னு சலாம் சொல்லிட்டு தான் கேட்கணும். சலாம் சொல்லி அனுமதி கேட்காமல் இன்னொருவருடைய வீட்டில் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸாலிக்கும் கைருல் லக்கும், இதுதான் உங்களுக்கு நல்லது. எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்காம நீங்கள் உள்ளே போகவே கூடாது. இதுதான் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். அது நீங்கள் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. இப்ப இல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், வீட்டுல ஒத்தரையுமே காணா, திறந்து வச்சுட்டு எங்க வெளியிலே போயிட்டாங்க, வீடு திறந்து கிடக்கிறது, அப்படி இருக்குமே. ஆனால் பல ததுகுலுஹா, நுழைந்து விட ஆளுதான் இல்லையே, நுழைந்து விடாதீர்கள். ஹத்தா யூதன் லக்கும், உங்களுக்கு அனுமதி கிடைக்காத வரைக்கும் திறந்து கிடக்கிற வீடா இருந்தாலும் உள்ளே நீங்கள் போகக்கூடாது. இன்னும் சொல்ல போனால்
ஒயின் கீழக்கு முறிஞ்சு திரும்பி போய் விடுங்கள், இப்ப வர வேண்டாம், வேலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுமையானால் திரும்பி வந்து விடுங்க. அஸ்காலக்கும், அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எப்படி அழகான மார்க்கம்னு பாருங்க. போறோம், அவங்க வந்து முக்கியமான அலுவலில் இருப்பாரு, அல்ல வேலையா இருப்பாரு, அல்ல பெண்ணு மட்டும் தனியா இருப்பாங்க. நீங்க போய் உங்களை உட்கார வச்ச பித்தனா வரும். நீங்க போறீங்க, இல்ல வீட்டுல ஆள், நீங்க அப்புறம் வாங்க, வீட்டுல ஆம்பளை இல்ல, நீங்க அப்புறம் வாங்க, வந்து ஒண்ணு திரும்பிடணும், திரும்பி விடுங்கள். அஸ்காலக்கும், இதுதான் உங்களுக்கு வந்து சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து நூர்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான முறையில அனுமதி வாங்குதல் என்பதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், ரொம்ப கவனமா கடைபிடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இருக்கும்போது ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு துணி கதவுலாம் கிடையாது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு, ஒரு திரை தான் கிடக்கும், ஒரு திரை தான் தொங்குமே தவிர பெரிய டோர்லாம் கிடையாது, குடிசை தானே, குடிசை ஒரு திரை சாக்கு மாதிரி படுதா கிடக்கும். இவர் இப்படி எட்டி பார்க்கிறாரு தலையை விட்டுட்டு. ஒரு ஆளு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல போய் தலையை விட்டு எட்டி பார்க்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. எட்டி பார்த்தோம். புகாரில 6241 ஹதீஸ்ல பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ இந்த எட்டி பார்த்ததுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு வையி, ஈட்டி எடுத்து உன் கண்ணை தோண்டி இருப்பேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்குப்பா அந்த அனுமதி வாங்கணும்னு சொன்னதே வந்து காலை உள்ள வைக்கிறதுக்கு இல்லப்பா, பார்வைக்கு ஆத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இஸ்திதானு மின் அஜலில் பஸர். அனுமதி வாங்கணும்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? இந்த கண்ணுக்கு தான்ப்பா அனுமதி, உடம்புக்கு இல்ல. நீ வந்து நான் உடம்பு வெளியே அன்னைக்கு தலையத்தானே விட்டு பார்த்தேன், கண்ணல்ல எட்டி தானே பார்த்தேன், எட்டி பார்த்தது ஒண்ணுதான், உள்ளுக்கு போறது ஒண்ணுதான். அனுமதி வாங்க சொன்னது அந்த கண்ணு குருடனா இருந்தா தான் அனுமதி வாங்க வேண்டியது இல்ல. அதே வழங்க அந்த ஹதீஸ்ல இருந்த குருடனா இருந்தா அவன் அனுமதி வாங்க போல அவன் குற்றவாளி எதுவும் பார்க்கலாம, அந்த வீட்டுடைய ரகசியங்களா போக்குவரத்து எதுவும் தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த அனுமதி வாங்கணுங்கிற சட்டம் ஏன் வந்து தெரியுமா? மின் அஜலில் பஸர், பார்வைனாலதான் அந்த அனுமதி. நீ எட்டி பார்த்து விட்டிய, எட்டி பார்க்கறது உள்ள அத்துமே நுழையிறது தானே. அப்ப நம்ம எட்டி பார்க்கறது எல்லாத்தையும் இருக்கா இல்லையா? நமக்கு எல்லாருமே என்ன செய்யறான், என்ன செய்ய எட்டி பார்க்கறது இருக்கா இல்லையா? இது என்ன எட்டி பார்க்கிற வழக்கம்? ஜன்னல்ல எட்டி பார்க்கறது, சாவி துவாரத்துல எட்டி பார்க்கறது, இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே இந்த சைத்தான் இருக்கிறான். எட்டி பார்க்க கூடாது. இன்னொருத்தருடைய ரகசியங்கள்ல போய் நுழைகிறதுங்கிறது பெரிய பாவம். இன்னும் சொல்ல போனா, ஒரு தடவை அபு சயீதுல் குத்ரி சொல்றாங்க, அப்ப நான் இருக்கும் பொழுது அபு மூசா வந்தார். அபு மூசா சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போய் பார்க்க போறாருங்க. போனா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேலை இருந்துப்பாங்க போல இருக்கு, பதில் வரல. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, பதில் வரல. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, பதில் வரல. இவர் அபு மூசா வெறும் திரும்பிட்டாரு. பிறகு இவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சொல்றாங்க, அபு மூசா வந்தாரு, அவரு போயிட்டாரு வந்துட்டு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனே அவர் கூட்டிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஏன் இப்ப வந்தீங்கள, வந்தா உள்ள வர வேண்டியானா, கேட்டு வர வேண்டியானா, எப்படி நீ போன அப்படிங்கிறாங்க. அப்ப அபு மூசா சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்க்காக நான் போயிட்டேன். என்ன ஹதீஸ்? ஒரு இடத்தில் 3 தடவை நீங்கள் சலாம் சொல்லுங்க, 3 தடவை பதில் வரலன்னு சொன்னா திரும்பிடணும். 3 தடவை பதில் வரலன்னு போட்டு கட்ட உடனே கொட்டச்சு பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்லாம ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து வர விரும்பல, ஏதோ காரணம் இருக்கு, அடிச்சு ஒட்டச்சு தட்டத்தை தட்டி ஜன்னல குத்தி அதை குத்தி இதெல்லாம் செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டியது, பதில் இல்லையா இன்னொரு அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்லையா இன்னொரு அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சு வச்சு கதை. அது மாதிரி வந்து திரும்பிட்டார் இவரு. உமர் வந்து இந்த ஹதீஸை கேள்விப்படல. இது இந்த சாட்சி நிப்பாட்டலாம் அவன் தொலைச்சு போடுவேன். இப்படி எங்க இருக்காது? ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க? நீ சொன்னதுக்கு சாட்சியை கொண்டு வந்துட்டாரு, அகிமலையில் பையனான்ட்டாரு, ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாரு. உடனே இவர் போய் அபு மூசா போய் பலத்தையும் கேட்கிறாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? நான் இல்ல, நீ இல்ல, எல்லாரும். கடைசியில் அபு சயீதுல் குத்ரி நிற்கிறாரு, ஆமா ரசூலுல்லாஹ் நானே கேட்டிருக்கேன் சொல்லி கூட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிரூபிக்கிறாங்க. ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் கேட்டிருக்கேன், அதை 3 தடவை தான் சொல்லணும், 3 தடவை இல்லைன்னா பதில் சொல்ல திரும்பி தான் போகணும், நீங்க அவரை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்கிற இந்த ஹதீஸை வந்து புகாரியில 6245 பெரிய சம்பவம். இது 6245 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, பிறர் நலன்ல வந்து இந்த எட்டி பார்க்கிற விளையாட்டு கூடாது. எந்த ஒரு தனி மனிதனுக்கு ரகசியம் இருக்கிறது, ஒரு தனி இயக்கத்துக்கு ரகசியம் இருக்கிறது, தனி ஒரு நாட்டுக்கு ரகசியம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து இப்ப சேட்டலைட் விட்டு அமெரிக்கா எட்டி பார்க்கறான்னு, இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் பயங்கர குற்றம். இந்தியாவில் உள்ள எட்டி பார்க்கறாங்க, ஹெலிகாப்டர் விட்டு எட்டி பார்க்கறான், இந்தியாவில் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான் பார்க்கறான். இதெல்லாம் அயோக்கியத்தனம். தனி நபருக்கு ரகசியங்களை எப்படி பேணப்படணுமோ அது மாதிரி ஒரு வீட்டுடைய ரகசியம், ஒரு நிறுவனத்துடைய ரகசியம் எல்லாம் அவர் ரகசியம் வச்சிருந்தாலும் ரகசியம் தான்.
அந்த உரிமை எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது என்று சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாமிய மார்க்கம். அதனால பிறர் நலன்ல இந்த அற்பமான விஷயங்களை எல்லாம் கூட இஸ்லாம் தலையிட்டு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தருகிறது. இது ஈமானுடைய கிளை. இதுல சொல்லாத இன்னும் சில விஷயங்கள் இருக்குமானாலும் நீங்க என்ன அளவுகள் வச்சுக்கிறேன்னு இதுல பிறர் நலன் பாதிக்குமான்னு பார்க்கணும். ஒவ்வொன்றை இதுல நமக்கும் நல்லா தான் தெரியுது, அவனுக்கு பாதிக்கும்ல விட்டுறணும், இது அவனுக்கு கேடுல விட்டுறணும். அப்ப அந்த மாதிரியான அளவுகளை கொண்டு நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் ஏனைய கிளைகளை நாளைக்கு பார்ப்போம்.